நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன். கிறிஸ்தவ முறையில் தான் வளர்ந்தேன். அந்த காலத்து எனக்கு இஸ்லாம் ஒரு பொய் மதம் போலவே தோன்றியது. இஸ்லாம் பொய், குரான் விஷம் என்று கூட நான் நினைத்திருக்கிறேன். முஸ்லிம்கள் எல்லாம் கொஞ்சம் பைத்தியக்காரர்கள் மாதிரி இருக்கிறார்கள் என்றும் இந்த மதம் உண்மை இல்லை என்றும் என் மனதில் பதிந்திருந்தது. பின்னால் தான் புரிந்தது, என் கண்கள் குருடாக இல்லை, என் இதயம்தான் மூடப்பட்டிருந்தது. அதை ஏற்றுக்கொள்ள என் ஈகோ என்னை தடுத்தது. அதனால தான் நான் ஒரு இஸ்லாம் எதிர்ப்பு புத்தகம் எழுத முடிவு செய்தேன். அது முதல்ல இஸ்லாமுக்கு எதிரான புத்தகமாக தொடங்கியது. ஆனால் மெதுவாக அது கடவுளை தேடும் ஒரு பயணமாக மாறியது. அந்த பயணத்தின் முடிவில் நான் ஒரு முஸ்லீமாக மாறிவிட்டேன். அப்போது நான் எனக்குள்ளேயே சொன்னேன், இது தவறான திசையில் போகிறதே என்று. நபி முகமது அவர்களின் வாழ்க்கையே குர்ஆன் தான். அவர் ஒரு நடமாடும் குர்ஆன் போலவே வாழ்ந்தார். அவருடைய சுன்னாவை மட்டும் ஆராய்ந்து பாருங்கள். இஸ்லாமை அறிய அதுவே சிறந்த வழி. அதற்கு பிறகு 2 நாட்கள் எனக்கு தூக்கம் வரவே இல்லை. ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. எல்லாமே மிகவும் விசித்திரமாக இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் அது என் வாழ்க்கையில் மிகுந்த அமைதியும் மிகுந்த மகிழ்ச்சியும் தந்தது.